இன்னைக்கு நம்ம கிச்சனில் கேரட் பாயசம் பண்ண போகிறோம். வெறும் கேரட் மட்டும் வச்சு பாயசம் இல்லை, இது கூட ஜவ்வரிசியும் சேர்த்து போட்டு பாயசம் பண்ண போகிறோம். வாங்க பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரட் பாயசம் பண்ணுறதுக்கு நம்ம ஜவ்வரிசி சேர்த்து போட்டு தான் பாயசம் பண்ண போகிறோம். இதில் 1 கப் கேரட் எடுத்தேன், அதில் 1/2 கப் ஜவ்வரிசி போட்டிருக்கேன். வறுத்துக்கலாம். வறுத்து கழுவி போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். ஜவ்வரிசி வறுக்கிறப்போ நல்லா அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதெல்லாம் மாறி வெள்ளை கலராக மாறும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பார்த்தாலே தெரியும் பாருங்கள், ஜவ்வரிசி வறுக்கிறப்போ நல்லா வெடிக்குது. கலரும் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருந்துச்சு, இப்போ வெள்ளையாக இருக்குது. ஜவ்வரிசியை வறுத்தாச்சு. இதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தான் வறுக்கிறேன். கேரட்டை நம்ம வறுக்கணும், அதுக்காக முதல்ல முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துட்டு அதே நெய்யில் கேரட்டை வறுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் முதல்லையே முந்திரி திராட்சையை வறுத்துக்கலான்னு வறுக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், நம்ம வீட்டில் யாருக்கும் நெய் பிடிக்காது அப்படின்றதுனால நீங்கள் இதில் நெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுத்ததுமே வறுத்து இப்போ இது தட்டுக்கு மாற்றிக்கலாம். ரெண்டு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ அவ்வளோதான், வதக்கியாச்சு, இறக்கிக்கலாம். ஜவ்வரிசியும் வறுத்துட்டோம், கேரட்டையும் வறுத்துட்டோம், முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துட்டோம். இப்போ பாயசம் ரெடி பண்ணிக்கலாம். பாயசத்துக்கு பால் ஊற்றிக்கலாம். முக்கால் லிட்டர் பால் ஊற்றியிருக்கேன். பாலை ஊற்றியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் 3/4 லிட்டர் பால் ஊற்றியிருக்கேன். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்த ஜவ்வரிசியை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். வதக்கின கேரட்டையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெண்டையுமே வேக விடலாம் பால்லையவும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியும் கேரட்டையும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சிட்டோம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 லிட்டர் பால் கணக்கு வச்சு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 100 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை நம்ம இனிப்பு எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுவோமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் அதிக இனிப்பு சாப்பிடுவாங்க, சிலர் லைட்டாக இனிப்பாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. பாயசம் பண்ணுறப்போ பாலில் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் பாயசம் பண்ணிங்கன்னா அப்படி குடிக்கிறதுக்கு தித்திப்பாக அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் எப்பயுமே பாயசம் காய்ச்சிறப்போ பாலில் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இதில் பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸ் உங்கள் விருப்பத்தை பொறுத்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். முந்திரி திராட்சை போட்டு ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வெறும் கேரட் மட்டும் போட்டு பாயசம் பண்ணாமல் அது கூட ஜவ்வரிசி சேர்த்து போட்டு பாயசம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். சிலருக்கு கேரட் பாயசம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீங்கள் ஜவ்வரிசி போட்டு பாயசம் கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இது போல் கேரட் ஜவ்வரிசியில் பாயசம் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.